திமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் புதன்கிழமை காலை அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். ஆளுநர்களை நியமனம் செய்யும் போது மாநில முதல்வரின் ஆலோசனையுடன் நியமித்திட புதிய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். 35 ஆண்டுகளுக்கு மேலாக முகாம்களில் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு புதிய அரசு ஆவணம் செய்யும். இலங்கை திரும்பிச் செல்ல விரும்புபவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்யப்படும். புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதுடன் அதனை ரத்து செய்திட ஆவணம் செய்யும். அனைத்து மாநில மகளிருக்கும் மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும். CAA ரத்து செய்யப்படும். பெட்ரோல் ரூபாய் 75க்கும், டீசல் ரூபாய் 65க்கும், கேஸ் ரூபாய் 500க்கும் வழங்கப்படும். அக்னிபாத் திட்டம் ரத்து செய்யப்படும். நிரந்தர ஆட்சேர்ப்பு பணி மீண்டும் மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. திமுகவின் போலி தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் காகிதம் மட்டும்தான் என்பதை மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கிறார்கள். இனியும் திமுகவின் நாடகங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களை அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதில் புதிய வேட்பாளர்களாக 11 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். 3 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேட்பாளர்கள் பட்டியலில் 6 வழக்கறிஞர்கள், 2 முனைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் 2 மருத்துவர்கள், 19 பட்டதாரிகள் இடம்பெற்றுள்ளனர். வாரிசுகள் அடிப்படையில் எதிர்பார்க்கப்பட்டது போல அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். வேலூர் தொகுதியில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்துக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் தவிர கனிமொழி, கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் மீண்டும் வாய்ப்பு பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை புதன்கிழமை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதில் 16 வேட்பாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி அபார வெற்றி பெறும். அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடியுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றார். பாஜக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அண்ணாமலை மற்றும் டிடிவி தினகரன் கையெழுத்திட்டனர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், நாங்கள் கேட்ட தொகுதிகளை கொடுத்துள்ளனர். எந்தெந்த தொகுதிகள் என்பதை பாஜக தலைமை அறிவிக்கும். நான் போட்டியிடுவது தொடர்பாக இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. பாஜக தலைமை தொகுதிகளை அறிவித்த பின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றார். அதிமுக கூட்டணியில் விருதுநகர் தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அத்தொகுதியில் போட்டியிட மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் புதன்கிழமை காலை விருப்ப மனு தாக்கல் செய்தார். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய மத்திய பாஜக இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே தேர்தல் நடத்தை விதிகளை மீறியுள்ளதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு திமுக கடிதம் எழுதியுள்ளது. இதனிடையே பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய மத்திய பாஜக இணையமைச்சர் சோபா கரந்தலாஜே அதற்காக மன்னிப்பு கோரியதோடு தனது கருத்துக்களை திரும்பப் பெறுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாஜகவின் சின்னமாக தேசிய மலரான தாமரையை ஒதுக்கீடு செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான உலகின் மிக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல் வெளியாகியுள்ளது. ஐநாவின் ஆதரவோடு ஆண்டுதோறும் தயாரிக்கப்படும் இந்த உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் பின்லாந்து முதலிடம் பெற்றுள்ளது. டென்மார்க், ஐஸ்லாந்து 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடிக்க ஸ்வீடன் 4வது இடத்தில் உள்ளது. இஸ்ரேல் 5வது இடத்தில் இருக்கிறது. இந்தியா கடந்த ஆண்டை போலவே 126வது இடத்தில் உள்ளது. சைவ உணவு விரும்பிகளுக்காக அறிவிக்கப்பட்ட பச்சை நிற உடையுடனான சுத்த சைவ சேவைக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் ஆடை கட்டுப்பாட்டை திரும்பப் பெறுவதாக ஜொமேட்டோ உணவு டெலிவரி நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் CEO தீபிந்தர் கோயல் கூறும்போது, சுத்த சைவ உணவு விரும்பிகளுக்காக பிரத்யேக பிரதிநிதிகளை நாங்கள் பயன்படுத்தும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு வாபஸ் பெறப்படுகிறது. ஜொமேட்டோவின் அனைத்து டெலிவரி பிரதிநிதிகளும் ஒரே மாதிரியாக சிவப்பு நிற உடையையே அணிவார்கள் என்று தெரிவித்துள்ளார்.